இந்த படத்தோட பேர் தி டாவின்சி கோட். அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகத்திலே 30, 40 நாட்டில பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தடையே பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஒரு முக்கியமான கதை கொண்டது. அதாவது கிறிஸ்டியானிட்டில என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்றத வெட்ட வெளிச்சமா இந்த படத்தில காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில பார்க்கும்போது கிறிஸ்டியன் இவ்ளோ பிரச்சனை இருக்கா? உலக வரலாறுல இவ்ளோ இருக்குதா? வாட்டிக்கனுக்கு எப்படி இவ்ளோ பவர் வந்துச்சு? வாட்டிக்கன வீழ்த்துறதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? அப்படின்றத அக்கு வேற, ஆணி வேற இந்த படத்தில காட்டுனதுனால தான் இந்த படத்த பார்த்தீங்கன்னா தடை பண்ணாங்க. ஆனா, இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில இருக்கு. இந்த படத்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. எவ்ளோ சூழ்ச்சி, எவ்ளோ பிரச்சனை, உலகம் முழுதுற அனைத்து வரலாறுக்குமே இந்த படத்த தான் ஒரு ஆரம்ப புள்ளி. ஏன்னா, இந்த படத்தோட கதை தான் உலக வரலாறையே மாத்தியிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எல்லாருமே தடை பண்ணதே காரணமே. இந்த படம் தமிழ் டப்பிங் இருக்கிறதுனாலேயே இந்த படம் நமக்கு நல்லா கதை புரிய ஆரம்பிக்கும். இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னா, இயேசு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அப்படின்றத இந்த படம் நிரூபிக்குது. அதனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா தடை பண்ணாங்க. இயேசுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அதனால தான் இந்த உலக வரலாறு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அப்படின்றதுனால தான் இந்த படத்த அருமையா காட்டியிருப்பாங்க. நிச்சயம் இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான திரைப்படம்.